இன்றைக்கு நண்பர்கள் தினம் என்று நாம் அனுசரித்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் கொண்டாடி வருகிறோம். என்ன ஒரு வருத்தம்னா, ஒருத்தர் கூட சிநேகிதர்களை கூட்டு வரல. அதுதான் பெரிய ஒரு வருத்தமாக ஆராதனையில் இருக்குது. ஸ்தோத்திரம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஜனங்க சரியா ஜனங்க கூட பழக தெரியல. சபையில் விசுவாசிங்க ஜனங்க கூட பழக தெரியாததால தான் நட்பு என்பது, ஸ்நேகம் நமக்கு அந்த காரியம் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. ஜனங்க கிட்ட நம்ம நல்ல பழகிற ஆளாக இருந்தால் நல்ல கவனிங்க, ஃப்ரெண்ட்ஸுகளை என்ன செய்வோம், நிறைய பேரை நம்ம கொண்டு வருவோம். சரி, ஓகே. ஒரு பக்கம் தோல்வி அப்படின்னு வரும்போதும் கட்டாயமாக தோல்வி வரும்போது தான் அடுத்தது நம்ம என்ன சரி பண்ணணும்னு சொல்லி சரி பண்ணி நெக்ஸ்ட்டு சக்ஸஸ்க்கு நேராக நம்ம வரப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமாம், ஒரு முறை கீழே விழுந்தாதான் அடுத்த முறை விழக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு ஓட முடியும். அதனால இதை ஒன்று நான் பெருசாக எடுத்துக்கல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கண்டிப்பாக அடுத்த ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு நம்ம அநேக நண்பர்களை கூப்பிட்டு வர போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி இதுக்காச்சும் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜனங்க கூட நல்லா பழக கற்றுக்குங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம எந்த அளவுக்கு ஜனங்க கூட பழகிறோமோ நல்ல விதத்தில் நம்மளை நோக்கி நிறைய பேர் வருவாங்க. சரியா? தேவனுக்கு மகிமை வரட்டும். இன்னைக்கு நாம பார்க்க போகிற முக்கியமான காரியம் நல்ல நண்பன். ஆமென். நல்ல நண்பன். நல்ல நண்பன் என்ற தலைப்பில் இன்னைக்கு நாம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேயோடைய செய்தியை நாம கேட்க இருக்கிறோம். ஒரு நல்ல சிநேகிதன் எப்படி இருப்பான் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஒரு நல்ல சிநேகிதி எப்படி இருப்பான் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நல்ல கவனிங்க. சிறு பிள்ளைகள் பேசினா தயவுசெய்து கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க. குறிப்பாக கவனிங்க. முதலாவதாக ஸ்நேகம் எதின் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் துவங்குறது. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோ நம்ம பார்க்க முடியல இல்லை. அப்போ என்னன்னா, இன்னும் துவக்கமே நீங்கள் ஆரம்பிக்கல. வாழ்க்கையில் நண்பர்களை சம்பாதிக்கிறதுக்கான துவக்கமே இன்னும் ஆரம்பிக்கல. அது கொஞ்சம் வருத்தம் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால பரவாயில்ல, இந்த செய்தியை கேட்டாச்சும் சத்தியத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஒரு நாட்களில் நிறைய நண்பர்களை நீங்க என்ன பண்ணுவீங்க, சம்பாதிக்கிறவர்களாக மாற போறீங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நிறைய ஃப்ரெண்ட்ஸை நீங்க வச்சுதான் இருப்பீங்க. ஏதோ வெளியே போனா மச்சா மாமான்னு போறாங்க, எவ்வளவு பேர் இருப்பாங்க தான். ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் நண்பர்களை சம்பாதிக்கிறது தான் இந்த உலகத்துல ஒரு நல்ல ஒரு சரியான செயல். அதுதான் இயேசு நமக்கு அந்த செயலை தான் செய்ய சொல்றார். உங்க கூட கல்யாணத்துக்கு வராங்க, உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ்ல கலந்து கொள்றாங்க, அதெல்லாம் பெருசு கிடையாது. ஒரு நண்பனை நீ ரட்சிப்பு கூட நடத்திருக்கிறியா, அதுதான் இந்த உலகத்திலேயே இயேசு விரும்புகிறதான முக்கியமான காரியம். அல்லேலூயா. அவனை சுற்றி 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டை நீங்க ரட்சிப்புக்குள்ள நடத்தலைன்னா அது ஒரு ஃபெயிலியரான கிறிஸ்தவ வாழ்க்கை. உங்களை சுற்றி ஒருத்தருமே இல்லை, எனக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க, 2 பேர் நான் ரட்சிப்புக்குள்ள நடத்துறேன்னு சொல்றது தான் பரலோகத்துல ரொம்ப ரொம்ப அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கிறது. அதனால எவ்வளவு நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறாங்க என்பது முக்கியம் அல்ல, எத்தனை நண்பர்களை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நடத்தினீர்கள் என்பதுதான் முக்கியம். அதுதான் கரெக்டான ஒரு காரியம். அதனால இந்த நாள்ல இந்த ஃப்ரெண்ட்ஸை நீங்க எப்படி நீங்க அவங்களை நல்ல உங்களை பின்பற்றி கூப்பிட்டா வரணும். அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வரலன்னு சொன்னா ஒண்ணு நம்ம கிட்ட மிஸ்டேக். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரியா, நம்ம இன்னும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள இன்னும் போகல, ஒரு மேலாட்ட தான் நம்ம நடந்துகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம அதை நான் கண்டுபிடிக்க போறோம், எதன் அடிப்படையில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் துவங்குகிறது என்பதையும், ஒரு நல்ல நண்பன் எப்படி இருப்பான், சரியா, ஒரு நல்ல தோழி எப்படி இருப்பான் என்பதையும் நீங்க அறிந்து கொள்ளணும். இது எப்படின்னா, நீங்க பழகிறவங்களுக்கு ஒரு நல்ல நண்பனா நீங்க இருக்கணும். வெளியே இருக்கிற நண்பன் எப்படி இருப்பான் அது முக்கியம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிற நீங்க வெளியே இருக்கிறவங்க கிட்ட ஒரு நல்ல தோழியா நீங்க இருந்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸை நீங்க பிடிக்க முடியும். நல்ல தோழனா நீங்க இருந்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸை நீங்க பிடிக்க முடியும். அப்போ இதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நாம கர்த்தருடைய வார்த்தையை எவ்வளவு சீக்கிரத்தில் நாம் பார்க்க முடியுமோ பார்க்க போகிறோம். முதல்ல நீங்க பாருங்க, ஸ்நேகம் எதன் அடிப்படையில் துவங்குகிறது, ஃப்ரெண்ட்ஷிப் எதன் அடிப்படையில் துவங்குகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு ஆன்சர் ஜான் 15:13. யோவான் சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அதற்கான விடை இருக்குது. படிங்க பார்க்கலாம். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. எல்லாம் கவனிங்கம்மா. இயேசு அழகா சொல்றாரு பாருங்க, இங்க துவக்குற அன்பு
ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஜீவனை கொடுக்கிற அப்படின்னு சொல்லும்போது எங்க ஃப்ரெண்ட்ஷிப் முதல்ல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கொடுப்பதிலே தான் முதலாவது நட்பு ஆரம்பமாகிறது. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கொடுப்பதில் இருந்துதான் நட்பு ஆரம்பமாகிறது. நீங்கள் எதையுமே கொடுக்காத ஒரு கர்த்தர் பிள்ளைகளாக இருந்தீர்களானால் நட்பு என்பது எல்லாருக்குமே நட்பு உரியது. சரியா? சின்ன பசங்க குழந்தைய நீங்க பாருங்க, நட்போட விளையாடுங்க. ஒரு 5 வயசு 10 வயசு பிள்ளைங்க அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஸ்தோத்திரம். அதோட கூட வாலிப வயசுல ஒரு 15 வயசு ஒரு 20 வயசு பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. புரியுதா? 30 வயசு 40 வயசு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதா? இருக்குது. 50 வயசு 60 வயசு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதா? இருக்குது. 80 வயசு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதா? கட்டாயமா இருக்குது. ஹல்லேலூயா. எல்லா வயதினருக்குமே கட்டாயமாக ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அப்ப எப்படி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பமாகுதுன்னா முதல்ல கிவிங், கொடுப்பதை வைத்துத்தான் நீங்கள் நண்பர்களை சம்பாதிக்க முடியும். ஹல்லேலூயா. இயேசு அழகா சொன்னார் பாருங்க, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறதை, தன் ஜீவனை கொடுப்பதிலும் அதிகமான அன்பு ஒன்றும் இல்லை. அப்ப கொடுப்பது அதுதான் மைய கருத்து, மைய வார்த்தை. கொடுப்பதை வைத்து தான் ஒரு சிநேகிதனை நீ சம்பாதிக்க முடியும். நீங்கள் கொடுக்காதவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் சிநேகிதனை சம்பாதிக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆமென். சிஸ்டருங்க நல்லா கவனிங்க. கொடுக்கிற சகோதரியா நீ இருப்ப என்று சொன்னால் உன்னை அநேக நண்பர்களை சம்பாதிக்க முடியும். கொடுக்கிற சகோதரனா நீ இருப்பாய் என்று சொன்னால் அநேக நண்பர்களை நீ சம்பாதிக்க முடியும். கைகளை உயர்த்தி நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். கொடுக்கிற குணம் ரொம்ப முக்கியமானது. அது இயேசுவுக்கு அந்த குணம் இருந்தது. அவர் எதை கொடுத்தார்? தன் ஜீவனையே நமக்காக கொடுத்ததால தான் ஆண்டவர் இன்னைக்கும் அவருடைய நண்பர்களாக நாம் அவரை பின்பற்றி போய் கொண்டு இருக்கிறோம். இயேசு எதுக்கு நம்ம பின்பற்ற யோசிச்சு பாருங்க. இயேசு எதுக்கு நம்ம பின்பற்றோம்? எனக்காக உயிரை கொடுத்தார். அதுதானே உண்மை. அதுதானே உண்மை. அதுக்கு தானே நம்ம பின்பற்றோம். எனக்காக, நான் செய்த பாவத்துக்காக எனக்காக உயிரை எடுத்தார், இல்ல உயிரை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. எனக்காக கொடுத்ததாலே நான் அவரை அன்பு கூறுகிறேன். அதுதான் பாயிண்ட். அப்போ அன்பு எங்கிருந்து ஆரம்பமாகுது? ஃப்ரெண்ட்ஷிப் எங்கிருந்து ஆரம்பமாகுதுன்னா உங்க பக்கத்து வீடு, நீங்க வேலை செய்யற இடம், சரிங்களா, உங்களுடைய ரிலேஷன்ஸ், எல்லா இடத்திலுமே உங்களுக்கு கொடுக்கிற மனப்பான்மை இருக்க வேண்டும். கொடுக்கிற குணம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி கொடுக்கிற குணம் இருக்கிற இடத்திலே நட்பு தாராளமாக வந்துவிடும். ஆமென். அங்க பஞ்சமே இருக்காது, தாராளமாக வந்துவிடும். அப்படி இருக்கும்போது என்னன்னா நீங்க சொல்றத அவங்க செய்வாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் டே இன்னைக்கு வச்சுட்டு இன்னைக்கு கொஞ்சம் இல்ல அப்படி சொல்லும் போது நம்ம கிட்ட என்ன இன்னொரு குணம் வரல, என்ன வரல, இன்னும் நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்ம இன்னும் கொடுக்கல, இன்னும் உன் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஆளுக்கு இன்னும் நீ சரியா கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, இன்னும் நீங்க உங்க வேலை செய்யற இடத்துல இன்னும் சரியா கொடுக்க வேண்டியதை இன்னும் கொடுக்கல. ஆமென். அப்படி இருந்திருந்தா கட்டாயமா சொல்றேன், நீங்க நிறைய நண்பர்களை சம்பாதிச்சிருக்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை. கொடுப்பது என்பது நல்ல கவனிங்க. ஒன்லி பணம் என்று நீங்க வைத்துக் கொள்ளக்கூடாது. பணம் என்று நீங்க வைத்துக் கொள்ளக்கூடாது. அதுவும் ஒன்று. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? அதுவும் ஒன்று. நிச்சயமாய் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சில அத்தியாவசியமான தேவைகளோடு சில குடும்பங்கள் இருப்பாங்க. ஆண்டவருக்கு மகிமை. சில ஆட்கள் இருப்பாங்க. சிலர் உங்க வீட்டு பக்கத்துல, உங்க சரௌண்டிங்ல, சமுதாயத்துல இருப்பாங்க. அந்த அத்தியாவசிய தேவைகளை நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதை கொடுக்கும் போது நீங்கள் அவர்களை சம்பாதிக்க முடியும். உதாரணத்துக்கு நான் இப்படி சொல்லலாம். ஒரு நாள் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது என்னுடைய கேசல், அப்ப கேசல்ல நான் ஊழியம் செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட சிஸ்டர் நான் பார்த்தேன். அவங்க கணவன் மனைவி, அவங்க மீன் வியாபாரம் செய்யறவங்க. அப்போ அவங்கள நான் ஆண்டவருக்குள்ளாக நடத்தி கொண்டிருந்தேன். அப்ப திடீர்னு பார்க்கும்போது ஒரு நாள் அவங்க வீட்டில் போய் பார்க்குற, வீட்டில் யாருமே காணும். அவங்களுடைய பையன் மட்டும் அந்த வீட்டில் இருக்கிறான். அப்ப நான் கேட்டேன், அம்மா அப்பா எங்கப்பா அப்படி கேட்கும்போது, அம்மா அப்பா வீட்டுக்கு 3 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 3 நாள் ஆச்சு, எங்க போனாங்கன்னு கேட்கும்போது என்னை மட்டும் தனியா கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க குறிப்பிட்ட ஒரு வீட்டில் ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள்
அப்படின்னு அந்த தம்பி சொன்னான். ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்களா? ஏன்டா ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படி கேட்கமா சொன்னான். கடன்காரங்க வந்து வாசல்ல எல்லாரும் அவங்கள போட்டு நச்சரிக்கிறாங்க. அவங்க கேட்கிற கேள்வி அவங்களால சகிக்க முடியாததால அவங்க கடன்காரங்க முகத்துல முடிக்க முடியாதுன்னு சொல்லி 3 நாளா ஒரு வீட்டுல ஒழிக்கப்பட்டு வச்சிட்டு இருக்கிறாங்க. கணவன் மனைவி 2 பேருக்கும் ஒழிச்சிட்டு இருக்கிறாங்க. சரியா? கடன்காரங்க வந்து டெய்லி சத்தம் போட்டு போறாங்க அப்படின்னு. அப்போ எங்கடா இருக்குது அந்த வீடுன்னு கேட்டேன். அப்ப அந்த வீட்டுக்கு என்ன கூட்டு போனாங்க. அவங்க பையன் கூட்டு போனாங்க. அவங்க பாக்குறாங்களா இப்படியே சுத்தி சுத்தி என்ன கூட்டு போனா அந்த சிஸ்டர் பார்த்த உடனே அழுதுட்டாங்க. அப்பதான் பராமரிப்பு குழுக்கு அவங்க நடத்துறேன். பார்த்த உடனே அழுதுட்டாங்க. அப்ப நான் கேட்டேன், என்ன சிஸ்டர் அப்படின்னா பாஸ்டர் நிறைய கடனை வாங்கிட்டேன், நீங்கள் வியாபாரம் சொல்லி நிறைய கடனுக்கு கொடுத்துட்டேன் பாஸ்டர். இவங்க எல்லாரும் வீட்டை சுத்தி வந்து சொல்ற வார்த்தை உண்மையாவே நான் தூக்கு எடுத்து கூட தூக்கு போட்டுக்கலாமான்னு கூட பாக்குறேன். அந்த பசங்களா இருக்கிற பாஸ்டர் என்ன பண்ண முடியும்? அவங்க பேசுவாங்க சொன்னாங்க. பாஸ்டர் உண்மையா சொல்றேன், சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு பாஸ்டர். அந்த வீட்டில் சோறு நம்ம கேட்க முடியுமா? ஏதோ ஒரு அடைக்கலம் கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? சரியா சாப்பிட்டு வீட்டில் உல வச்சு பசங்க சாப்பிட்டு தான் தெரியல. அப்போதான் எனக்கு கேசல்ல ஒரு சிஸ்டர் 100 ரூபா காணி கொடுத்துருக்காங்க. அப்பதான் எனக்கு 100 ரூபா காணி கொடுத்துருக்குறாங்க. அந்த காணிக்கை நல்ல கவனிங்க, எனக்கு ஃபைல் வாங்க வேணும், எனக்கு A4 ஷீட் வாங்குறதுக்கு வேணும், எனக்கு பைபிள் காலேஜில் படிக்கிறதுக்கு, அப்போ பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு, எனக்கு முக்கியமான தேவை நிறைய இருக்குது. அப்போ அதை கேட்ட உடனே ஆண்டவர் என் உள்ளத்துல பேசின ஒரு வார்த்தை என்னன்னா, வார்த்தையினாலும் நீங்க என்ன பண்ணாதீங்க. இன்னொரு வாசனம், அன்பு கூறாது. அந்த மாதிரி அன்பு இல்ல, செய்கையில அன்பு கூறுங்க அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது. அது யோவான்ல 1 யோவான்ல அந்த வசனம் எடுத்துக்கலாம். அது நல்லா இருக்கும், அருமையான வார்த்தை. அந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்தினாலும் சூப்பர். 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். இந்த வசனத்தை நல்லா படிச்சு பாத்தீங்களா? ஒருவன் உலக ஆஸ்தி உடையவனா இருந்து, நமக்கு கவனிங்க, சாப்பிட்டுட்டு மீதி போக ஏதாச்சும் இருக்குதா? இல்ல பாஸ்டர், டெய்லி பாத்திரத்தை கழுவி சுத்தமா வச்சுக்கிறோம், சேர்த்து வைக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்க. அண்ணன் குடும்பம் இங்க இருக்கிறீங்களா? 1-2 பேர் இருக்கோம். ஸ்தோத்திரம், கவலைப்படாதீங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் நிச்சயமா நீங்க அநேகருக்கு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இயேசுவை நம்பி வந்திருக்கீங்களே, இயேசு ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட ஃபேமிலி நான் சொல்றேன். ஏதோ 1-2 பேர் இருக்கலாம். ஆனா 90% பேரு இந்த நிலைமை கிடையாது. அப்படிதானே? ஏதோ வாங்கி கொண்டு வந்துருக்கீங்களா? அப்படித்தானே? சாப்பிட்டு கேட்டு அடுத்த நாளுக்கு என்னன்னு தெரியல அப்படியே இருக்கிறோம்? கண்டிப்பா கிடையாது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு ஆஸ்தியை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம். கவனிங்க, இப்போ ஒரு சகோதரனுக்கு குறைச்சல் இருக்குது. இப்ப நான் சொன்ன பாத்தீங்கன்னா, சாப்பிட்டு அடுத்த நாள் ஒண்ணுமே இல்லை, என்ன செய்யறதுனே பாவம் தெரியல. அப்போ நம்ம கையில ஏதோ இருக்குது, அவனுக்கு குறை இருக்குது, நமக்கு தெரியுது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அப்படின்ட்டு. ஹார்ட்டை என்ன செய்யாத வச்சுக்கிட்டு இருக்கிற, அவன் குறைச்சலை நீ பாக்குற, உன் ஹார்ட்டை என்ன செய்யற, இதயத்தை என்ன செய்யற, அடைத்துக் கொள்ளுகிறாய். நாம் என்னத்துக்கு கொடுக்கணும்? குறைச்சலா இருக்குது, இவங்களுக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும்? நமக்கு 1008 தேவை இருக்குது, இவங்களுக்கு என்னத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம்? நம்ம ஹார்ட்டை ஆனா கொடுக்க முடியும், வாய்ப்பு இருக்குது, ஆனா அடைத்துக் கொள்ளுகிறோம். அப்படி அடைத்துக் கொண்டால் கவனிங்க, அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுவது எப்படி? அப்ப தேவனுடைய அன்பு
அவங்க இருதயத்தில் நிலைக்காது, இருக்காது. ஏன்னா நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் கொடுக்கும் தேவன், ஜீவனையே கொடுத்த தேவன். புரியுதுங்களா? கர்த்தருக்கு மகிமை. அதனால அதான் அங்க பாருங்க, ஒரு பேர் எழுதும், என் பிள்ளைகளே, சபையில் இருக்கிற விசுவாசிகளை பார்த்து சொல்ற, என் பிள்ளைகளே, வெறும் வசனம் வார்த்தையில என்ன செய்யாதீங்க, வெறும் வசனத்தை போதிக்கிறீங்க, வசனத்தினாலும் நாவினாலும் பேச்சு வாயில நீங்க அப்படி மட்டும் நீங்க இருந்துடக்கூடாது. புரியுதுங்களா? கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுங்க, அத செயல்ல காட்டுங்கன்ற. சர்ச்சில் மெயின் வார்த்தைலாம் உள்டா வார்த்தைலாம் விடலாம், சரிங்களா? அப்படி அதுதான் சொல்றேன் நான். அது கிடையாது, தட் இஸ் நாட் a reality. அது உண்மை கிடையாது, அது உண்மை கிடையாது. எதுல நாம காட்டணும்னா செயல்ல காட்டணும். புரியுதா? செயல்ல காட்டணும், எல்லாத்தையுமே செயல்ல காட்டணும். அப்போ பாருங்க, கிரியைனா செயல்கள், கிரியைனாலும் உண்மையினால் அன்பு கூறு. அப்படிப்பட்ட சகோதரனுக்கு என்ன செய்யணும்? இந்த சிஸ்டரை நீங்க எடுத்துங்க. இப்போ அப்பதான் என் கையில என்ன பண்ணுங்க, 100 ரூபா, அந்த காலத்துல 100 ரூபாலும் 1000 ரூபாய்க்கு சமானம், 1000 ரூபாய்க்கு சமானம். கர்த்தர் நான் மகிமைக்காக சொல்றேன், எனக்கு கொடுத்ததை நம்ம சொல்லக்கூடாது. ஆனாலும் இந்த காரியத்துக்காக, சாட்சிக்காக நம்ம இந்த காரியத்தை சொல்றேன். அப்போ பாருங்க, தேவன் உடனே இந்த எண்ணத்தை, இந்த வசனத்தை தான் என்கிட்ட குறைச்சல் இருக்குதாங்க. இப்போ என்ன செய்யுது? ஆமென். ஃபைல் தான் வாங்கணும், எல்லாம் தான் வாங்கணும், சரியா? அது அப்புறம் தான் 3 நாள் சாப்பிடலன்றாங்க. இவ்வளோ கஷ்டம் இல்லை, சரியா? உடனே எடுத்து கையில் கொடுத்தா மறுத்துட்டாங்க. அப்பெல்லாம் 100 ரூபா 1000 ரூபாய், நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி. அழுதுட்டான். பாஸ்டர், நீங்க தைரியமா போங்க சிஸ்டர், ஜெபம் பண்ணுங்க, அவங்க கண்ணிலலாம் கர்த்தர் உங்களுக்கு தயவு கிடைக்க செய்வார். முதல்ல அரிசியை வாங்கி முதல்ல வீட்டில் சாப்பாடு செய்யுங்க, போங்க அப்படின்னு. பயமா இருக்குது பாஸ்டர், நீங்க தைரியமா போங்க, கர்த்தர் இருக்கிறார். புரியுதுங்களா? வேண்டாம் பாஸ்டர்னு சொன்னாங்க. இல்லை நீங்க பிடிங்க சொல்லி அவங்களை வீட்டுக்கு அனுப்பி அந்த காரியத்தை செய்யுது. நல்ல கவனிங்க. இனி 2 வாரம் தாங்க, 2 வாரம் 3 வாரம் தான். கேசல் சொல்றேன், நம்ம கேசல் எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்க போறீங்க? கணவன் மனைவி 2 பேரும் எழுதுங்கன்னாங்க. சொல்றது புரியுதுங்களா? அவங்களை ஆதாயப்படுத்த பணம் அப்படி இல்லை, அவசரத்துக்கு நாம நிக்கணும். அந்த அவசரத்துக்கு நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். குறைச்சலா இருக்குது, ஏதோ ஒரு விதத்துல குறையா இருக்குது. பணக்குறைவு தான் கிடையாது, பணக்குறைவு தான் கிடையாது. அவங்களுக்கு நேரம் கூட சில வேலை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். பணமெல்லாம் இருக்கும், ஆனா நேரம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சூனிய கட்டில மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, பேய் பிசாசுல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதா? நம்ம கிட்ட அதுல இருந்து அவங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு நம்ம கிட்ட அந்த கிருபை கொடுத்துருக்கிறார், வரம் கொடுத்துருக்கிறார். அப்ப என்ன செய்யணும்னா, அந்த நேரத்தை என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு காசு பண்ண வேணாம். புரியுதா? அவங்களுக்கு அந்த நேரத்தை கொடுத்து அவங்ககிட்ட பேசவும், அந்த கட்டை உடைக்கவும் அந்த நேரத்தை நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். அது பெரிய விஷயம். அதுவும் கொடுக்கறது தானே, அதுவும் கொடுக்கறதே இல்லையா? அதுவும் கொடுக்கறது தான். சிலருக்கு அப்படிலாம் இருக்கிறது, மன கவலை, பயங்கரமான கவலைகள், அடைப்பு அப்படியே அடைக்கப்பட்டிருக்கும். யார்கிட்ட போய் சொல்றது, எங்க போய் சொல்றது? ஒரு 2 நிமிஷம் சொல்றதை கேட்கறதுக்கு ஆளு இன்னைக்கு இல்லை. அப்படிப்பட்ட நிலை. அப்படிப்பட்டவங்க உங்ககிட்ட நின்று ஒரு 2 நிமிஷம் பேசணும்னா நீங்க என்ன செய்யணும்? அதுவும் கொடுக்கறது தான் நேரம். புரியுதா? என்ன செய்யணும்? அந்த நேரத்தை கொடுத்து கேட்கணும். அப்படி கேட்கும்போது என்னது? நீ அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வேற எங்க போவாங்க? அவங்க எங்க போவாங்க? பேசி பார்த்துட்டாங்க, யாரும் கேட்கற மாதிரி இல்லை. அதை கேட்கறதுக்கு ஒரு நபர் நீ இருக்கிற, அவன் தான் உண்மையான நண்பன். கேட்கறதுக்கு ஒரு நபர் இருக்கிறது. அந்த நபர் உங்ககிட்ட பேசும்போது அதை நின்று கேளு. உனக்கு பதில் கூட சொல்ல தெரியலாம், பரவாயில்ல, ஓகே சரி, அப்படியா அப்படி 2 வார்த்தையாச்சும் சொல்லி கேட்ட ஆரம்பிக்க பாருங்க. கட்டாயமாக நீங்க அவளை என்ன செய்யலாம்? ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ அன்பு என்பது எங்க ஆரம்பமாவது? கவனிங்க, கொடுப்பதில் இருந்துதான் ஆரம்பமாகிறது. பக்கத்துல ரொம்ப சொல்லுங்க, அன்பு என்பது, நல்லா தூங்கி இருந்தாலும் கொஞ்சம் தட்டி இருப்பங்க. அன்பு என்பது கொடுப்பதில் தான் ஆரம்பமாகிறது. இல்ல அப்படி கை பிடிங்க. உங்க பணத்தை இல்லாதவங்களுக்கு கொடுங்க, உங்க நேரத்தை இல்லாதவங்களுக்கு கொடுங்க, உங்க பொருட்களை இல்லாதவங்களுக்கு கொடுங்க. கை தட்டுங்க. யாருன்னா ஒருத்தவங்க பொருள் இல்லை. இப்போ பக்கத்து வீட்டுல ரட்சிக்கப்படாத ஒரு வீடு, கவனிங்களேன். ரட்சிக்கப்பட்ட வீடும் ரட்சிக்கப்படாத வீடும். இப்ப திடீர்னு சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கேஸ் நின்று போச்சு.
காலையில் வீட்டுக்காரர் என்னது ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், பசங்களை அனுப்பணும், கேஸ் நின்றுச்சு, உங்ககிட்ட 3 சிலிண்டர் இருக்குது. இந்த சிஸ்டர் பாருங்க, இந்த சிலிண்டர் கொடுக்கறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படும். 3 சிலிண்டர் இருக்குது. அப்போ உடனே அவங்க ரட்சிக்கப்படாத ஆள் ஃபோன் போடுறாங்க, அக்கா இந்த மாதிரி சிலிண்டரு காலியாகிடுச்சு, திடீர்னு கொஞ்சம் கொடுங்களேன். இது நம்ம என்ன செய்யக்கூடாது, கொடுத்தா என்ன நிறைய பேர் தேர்ந்து வச்சிங்கன்னா உட்காந்துருக்கிறீங்க, முறைக்கிறீங்க. கொடுத்தா என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சொன்னால் வாங்கணும், கரெக்டாக கொடுத்துடணும். அந்த தேதி வரும்போது என்ன செய்யணும், கொடுத்துடணும். அப்போ ஆனால் கவனிங்க, அந்த அர்ஜென்ட்டுக்கு டக்குன்னு கொடுக்கணும். கொடுத்து பாருங்க என்ன வரும். இதுவரை ஏசு நல்லவர் சொல்லுவேன் போ அப்படின்னு. ஆனா கொடுத்து நீ அன்பு கொடுத்து பாரு, நீங்க ஏசு நல்லவர், ஆமா நல்லவர்க்கா, எதை கண்டுபிடிச்சேன், உன் செய்கையில பார்த்து கண்டுபிடிச்சேன். நீங்க நிறைய பேர் வாயில தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், வடை சுட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், அதான் அதுக்கு வந்து உப்பே இல்லை, காரமே இல்லை. செய்கையில செஞ்சுட்டு ஏசு நல்லவர் சொல்லி பாருங்க, எவ்வளவு பேரை நம்ம ஆதாயப்படுத்தலாம். ஆமென். நிறைய பேர் ஆதாயப்படுத்தி அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து, புரியுதுங்களா, பெரிய எழுப்புதல் நடந்தது. அந்த மாதிரி தான் நிறைய பேரை கர்த்தருக்குள்ள ஆதாயப்படும் ஆண்டு உதவி செய்யலாம். இங்க சர்ச்சைக்காக சொல்றது புரியுதுங்களா? அதனால என்ன செய்யணும், ஒரு நாள் 2 நாள் அந்த சிலிண்டர் வாங்கின சிஸ்டர் தாமதப்படுத்தினால என்ன செய்யணும், அதுக்கு தான் நான் கொடுக்கவே மாட்டேன்னு நினைச்சேன். நான் அப்படியே நினைச்சேன். அப்படிதான் இருக்கும். நீங்க கொடுத்துட்டீங்கன்னா தாமதமாகும், 2 நாள் 3 நாள் கூட ஆகும். சரியா? வாங்கினவங்கள நீங்க என்ன செய்யணும், அதை கரெக்டா நீங்க செஞ்சிடணும். சில வேலையை தாமதமானாலும் சகிச்சுக்கணும். ஏசு அழகா ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, லூக்கா 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். லூக்கா 16:9 பொறுத்துங்க. லூக்கா 16, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்க, பாஸ்டர் குருபால் சொல்ல, இப்ப சொல்ல போற வார்த்தை யார் சொல்றது? இயேசு சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மாளும் போதுனா, நீங்கள் மரிக்கும் போது உங்களை நித்தியமான வீட்டிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். பாருங்க, பணத்தை சம்பாதிப்போம். ஆனா இயேசு இங்க என்ன சொல்றாரு, ஏப்பா ஃப்ரெண்ட்ஸை சம்பாதின்றாரு, நண்பர்களை என்ன செய் சம்பாதின்றாரு. இப்ப சம்பாதிக்கிறோமா? இயேசுவோட வார்த்தைக்கு அப்படியே மாற்றமா தான் இருக்குது. இப்ப சம்பாதிக்கல. ஒரு கிறிஸ்தவன் சொன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களை சம்பாதிச்சுட்டே இருப்பான். எதுக்கு சம்பாதிப்பான்? ரட்சிப்புக்குள்ள அவங்க நடத்துறதுக்கு அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேரை அப்படியே சம்பாதிச்சு கொண்டே அவங்க ரட்சிப்புக்குள்ள நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவருக்கு மயக்கம் உண்டாகட்டும். அப்ப எப்படி நீங்க அந்த சம்பாதிக்க முடியும்? அழிந்து போகும் உலக பொருளாலே, அநீதியான உலக பொருளாலே. அப்ப உன்னுடைய பணம் அழிந்து போகிற பணம், உன் நகை அழிந்து போகிறது, உன்னுடைய காரியங்கள் எல்லாமே அழிந்து போகிறது தானே? அப்படிதானே? எல்லாம் அப்படியே நிலையா நிக்க போறதா? இல்லையே. அழிந்து போகிறதான அநீதியான உலக பொருள் தான். அதை என்ன செய்யாத, வேஸ்ட் பண்ணாம அதை கொடுத்து என்ன செய்யி, நண்பர்களை சிநேகிதர்களை சம்பாதின்று. அப்ப இந்த மாதிரி தேவைகள் உள்ளவர்களுக்கெல்லாம் நாம என்ன செய்யணும்னா, கொடுத்து, எல்லாம் சொல்லுங்க, வாங்கி கிடையாது, சொல்லுங்க, கொடுத்து என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, சிநேகிதர்களை சம்பாதிக்கணும். ஆமென். அதனால பக்கத்து வீட்டுல கடன் வாங்கிலாம் கொடுத்துடாதீங்க. அன்பு தக பிள்ளைகளே, அது கிடையாது. உன் கையில இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. 2 வஸ்திரம் வச்சிருந்தனா, யோவான் சாணன் என்ன சொல்றாரு? 2 வஸ்திரம் வச்சிருந்தா என்ன செய்யணுமா? ஒன்னு என்ன செய், கொடு அப்படின்ற. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? அப்போ நம்ம கை தாராளமா கொடுக்கிற கையா இருக்கணும். ஆமென். உங்க வேலை செய்யற ஆளுங்களுக்கு, சில ஆள்லாம் பாருங்களேன், ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டோம். சில ஆள் பார்த்துருக்கீங்களா? அந்த பாக்கெட்ல இருந்து எடுக்கிறதுக்கு அப்படி என்னவா இருக்கும்,
பாக்கெட்ல பார்த்தா பர்ஸ் இப்படி அப்படி கனமா இருக்கும். கனமா என்ன செய்யும் இருக்கும். தனியா போய் டீ வாங்கி குடிச்சிட்டு வரும். 10 பேர் இருந்தா கூட புரியுதா, தனியா போய் என்னது டீ குடிக்கும். என் மக சொல்லுவா, என் கிளாஸ்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும், அது அது சாப்பிடுவோம் பாருங்க டிஃபன் பாக்ஸ், ஐயோ அது பார்த்தாவே எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கேன் அடிக்கும். என்னன்னு பார்த்தா இப்படி திறந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு முடிக்குமா, இப்படி திறந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு இப்படி முடிக்குமா. அது ஏன் நல்லா 4 பேருக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டேன். இப்படிலாம் கஞ்சங்கள் என்ன செய்யுது, நிறைய இருக்கும். ஒரு 3 பேர் தான் இருப்பான், ஒரு 10 பேர் தான் கூட டீ வாங்கி கொடுக்க கஷ்டம். ஒரு 3 பேர் தான் இருப்பான், 3 பேர் இருக்காங்க, இவன் டீ வாங்கி கொடுத்தா செலவாயிடும் சொல்லிட்டு பத்திரமா வைப்பான். அவன் தனியா உட்காந்து நல்ல 4 போண்டா, நல்ல ஒரு 2 நல்ல ஒரு கப்பு டீ வாங்கி குடிச்சிட்டு தனியா போவான். அதுல சோகம் இருக்குது நிறைய பேருக்கு. அவன் போண்டா மாதிரி உன் வயிறு வீங்குவதா சோத்திரம். அடுத்த ஆளுக்கு என்ன செய்யணும், சத்தமா வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுக்கணும். எங்க நான் போன சர்ச்சில் ராபர்ட்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். டைம் வந்து வச்சுங்க, வாங்க டீ குடிக்க போகலான்னு வரும். நான் சொன்னேன் என்னத்துக்குண்ணா, வா போய் குடிச்சு வரணும் சின்ன டீ அப்படின்னு சொல்லிட்டு டீ மட்டும் கிடையாது பிஸ்கெட்டும் வாங்கி கொடுப்பாரு. பிஸ்கெட்டும் வாங்கி கொடுத்து டீயை வாங்கி கொடுத்து வருவோம். காசு நான் கொடுக்கணும், இல்லை நான் பார்த்துக்க நீ கம்முன்னு இருக்கு புரியுதா. இன்னைக்கு நான் ஆதாயப்படுத்திட்டாரு சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா. ஆதாயப்படுத்துற மைக்கில் என்ன இருக்கிறார், வா சாப்பிட்டு வரலான்னு வரும். தனியாக போய் சாப்பிடுவோம். ஆப்பம் நல்லா சூப்பராக இருக்கும். எங்கள் சர்ச்சுக்கு ஒரு நல்ல ஒரு கேரளா ஹோட்டல், ஆப்பமும் சும்மா பாயாவும் ஊற்றினா அப்படி கும்முன்னு இருக்கும் புரியுதுங்களா. கூட்டு போவார், ஆப்பா வாங்கிட்டு வருவார் புரியுதா. நானும் பயந்தேன், என்ன என்கிட்ட காசு இருக்காது, நான் பார்த்து நீ வாங்க சொல்லிட்டு அழகா எத்தனை ஆப்பமா சாப்பிடணும் வாங்கிட்டாரு. ஆதாயப்படுத்திட்டாரு சொல்றது உங்களுக்கு புரியுது. இவ்வளவு அன்பான உள்ளங்களுக்குள்ளதான் நான் வந்தேன். அதனால நல்ல கவனிங்க, நம்ம கை என்ன செய்யணும், சத்தமா சொல்லுங்க சிஸ்டர், கொடுக்கிற கையா இருக்கணும். யாருக்கு கொடுக்கணும், ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கொடுக்கணும், ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் கொடுக்கணும். சபை நல்ல என்ன செய்யணும், கொடுக்கணும். வேலை ஸ்தலத்தில் இருக்கிறாங்க, இருங்க 10,000 ரூபாய் ஒரு இடத்துல வட்டிக்கு வாங்கி தரேன், அப்படி போனா நான் பொறுப்பு கிடையாது சாமி புரியுதா. சோத்திரம். உன் கையில 10 காசு இருக்குதா, அதுல 2 காசு கொடுக்க முடியுமா, முடியுமா. அது கூட சிலர் வாய் வரப்போது இன்னைக்கு நானா தான் முடியும் அப்படின்னு உட்காந்து இருந்தா, அப்ப வாய் வரல, இன்னும் வரல, உள்ள போல. நான் சொல்றேன் 10 ரூபாய் இருந்தா 2 ரூபாய் கொடுக்க முடியுமா. அவரோட பேர் நம்ம லைட்டா துளி போடும் பானிய, மழை பெய்யும் போது லைட்டா நல்ல மழை அடிக்கிற மாதிரி சொன்னேன். இப்போ 10 ரூபாய் இருந்தா 2 ரூபாய் கொடுக்க முடியுமா. அப்போ தேவையுள்ள ஆளெல்லாம் அந்தந்த வீட்டுக்கு நான் அனுப்ப போறேன் இனிமேல். சரிங்களா. யாருன்னா ஒரு பெத்த டீ இல்லைன்னு சொன்னா நீங்க போங்க, நேரா கோகுல் பதவி வீட்டு போங்க, உங்களுக்கு டீ வாங்கி தருவது. ஏன்னா நீங்க மெசேஜ் கேட்டுருக்குறீங்க. நேரா சாந்தி சிச்சு விட்டு போங்க, அவங்க டீ போட்டு கொடுப்பாங்க, மெசேஜ் கேட்டுருக்குறாங்க. நேரா விசுவா சிச்சு விட்டு போங்க, அவங்க பால் வச்சுருக்கிறாங்க, உங்களுக்கு மாடுலாம் வச்சுருக்காங்க, நல்லா பால் ஒரு கேஸ் ஃபுல்லாக கொடுப்பாங்க. அனுப்பிடுமா. ஆமா. எத்தனை பேர் அன்புக பாசன்றீங்க, எத்தனை பேர். அரிசி இல்லை, அரிசி இல்லை, போங்க நேரம் ரம்யா வீட்டு போங்க. கோலப்பஞ்சேரி நிறைய ரம்யா இருக்கிறாங்க, பயிலாய் ரம்யா, கோலப்பஞ்சேரி ரம்யா, பொன்னகர் ரம்யா, ஒரு ரம்யா வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதான். அவங்க வீட்டு போங்க, 1 கிலோ அரிசி உங்களுக்கு கொடுப்பாங்க, இன்னைக்கு கொடுப்பாங்க சிஸ்டர், வாங்கிட்டு போங்க. சொல்லாமா, சொல்லலாம். வெரி குட், அல்லேலூயா. ஆமென். கொடுக்கிற ஆளா என்ன செய்யணும், மாறணும். நம்ம நேரத்தை கொடுக்கணும். யாரெல்லாம் கண்ணீர் பாருங்க, எனக்கு நிறைய சூசைட் எதனால வருது தெரியுமா. சூசைட் தற்கொலை ஏன் வருதுன்னா, நிறைய ரிப்போர்ட்ஸ்ல ஒரு முக்கியமான ரிப்போர்ட் எது தெரியுமா, தான் சொல்லுகிறதை நாம் சொல்லுகிறதை கேட்க யாரும் இல்லை. இன்னைக்கு நிறைய ஃப்ரெண்டு தான்றாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு வர போலான்னா தாராளமா வந்துடும். ஆனா மனக்கவலையை சொல்லும் போது கேட்கறதுக்கு நின்று கேட்கறதுக்கு ஒருத்தன் இல்லை. அதனாலதான் தற்கொலைக்கு போயிடறாங்க. நீங்க எவ்வளவு பேரை பார்க்கிறோம், எவ்வளவு பேர் தவறான வழிகளுக்கு போறாங்க. ஏன் போறாங்கன்னா அவங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனா அவங்க சொல்றதை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை. சொல்றது உங்களுக்கு புரியுதா. ஆமென். கணவன்மார்களே, மனைவிமார்களே, நல்லா சொல்றேன் கேளுங்க. சொல்றதை கேட்கறதுக்கு உங்க மனைவி சொல்ல, எதுக்கு உங்களை 2 பேர் ஆண்டு ஜாயின் பண்ணி வச்சுக்கிறாரு. சொல்றதை என்ன செய்யணும், புருஷனுக்கு கேட்கணும்.
எங்க வீட்டில் மனைவி சொல்லுவாங்க, சோத்திராண்டவரே எங்க இங்க இங்க கூட இது அங்க வலிக்குது இது வலிக்குது அப்படின்னு இன்ட்ரெஸ்டா கேட்காட்டாலும் கூட இப்படியாச்சும் சொல்லுங்க தயவுசெய்து. ஆமென், அல்லேலூயா. சொல்றது உங்களுக்கு புரியுதா? சொல்லுங்க. மனைவிமார்கள் கணவர் சொல்றத இப்ப சிஸ்டர் நிறைய நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆம்பளைங்க செல்ல பார்க்கறதுல பொம்பளைங்க நிறைய செல்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. யூடியூப்ல எல்லாம் பாரு, ஆண்கள் வர்றதுக்கு முன்னாடி என்னதான் பெண்கள் தான் இப்போ ஒரே டான்ஸ் தான் அம்மாங்களுக்கு. என்னன்னா டான்ஸ் வித்தியாசமா, புரியுதா? கணவன் ஒன்று சொல்லுவான், வேலைக்கு போயிட்டு மனசு அலசல் அடியில் பிரச்சனையிலையும் கலக்கத்திலையும் வீட்டில் வந்து நமக்குன்னு ஒரு ஜீவன் இருக்கும் போய் சொல்லலான்னா அப்பதான் இருங்க வத்த குழம்பு எப்படி இருக்கணும் பார்த்துங்கிற உங்களுக்கு தானே. அவன் வத்த குழம்பு இப்போ வேணுன்றது இல்லை, அவன் சொல்றத இப்போ கொஞ்சம் கேட்கறதுக்கு அமைதியாக கொஞ்சம் கேளுங்க. வத்த குழம்பு வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், எப்படி சிக்கன் குழம்பு வைக்கணுன்றதுக்காக ஸ்தோத்திரம். அவன் என்ன மன வழியில உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்துருக்கிறாரு உங்க வீட்டுக்காரு, கேளுங்க. அதை கேளுங்க, 2 நிமிஷம் அதை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆறுதலா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. பசங்க பேசுறதை கேட்கணும், பசங்க பேசுறதுலாம் நம்ம கேட்கணும். சில வேளை நமக்கு கடுப்பா தான் இருக்கும் பேசுறதுலாம், ஆனா கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நிதானமா உட்கார வச்சு கேட்கணும், அவன் சொல்றத கவனமா கேட்கணும். அப்படி கேட்டு பாருங்க, குடும்பம் நல்லா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னா டிவி பார்ப்பாங்க, டிவி பார்த்த முடிஞ்சவொடனே சண்டை போட்டுப்பாங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒன்னா சினிமா தேட்டர் போயிட்டு வருவாங்க, சினிமா தேட்டர் போயிட்டு சண்டைக்கு போயிட்டு வருவாங்க. அது சினிமா தேட்டர் நான் போன்னு சொல்ல மாட்டேன், போனீங்கன்னா அவ்வளவுதான், பெரம்பெடுத்து நீ சங்க நிற்பாரு. சோத்திரம், அல்லேலூயா. சொல்றேன், உலகத்தை சொல்றேன். கிறிஸ்தவங்க யாரும் சினிமா தேட்டருக்கு போறீங்களா? கர்த்தர் பேசுறாருன்னு நினைக்கிறேன். யாரும் சினிமா தேட்டருக்கு என்ன போறீங்களா? சினிமா தேட்டருக்கு போனீங்கன்னா நீ பரலோகம் போக முடியாது. ஒரு ஆமேன் வரல பத்தியா? நிறைய திருடர்கள் உள்ள திருட்டிங்க உட்காந்துக்கிறீங்க. சோத்திரம், மனம் திரும்பிடுங்க. நீங்க செய்தி கேட்டு சினிமா தேட்டர் பார்க்க என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. பரலோகம் போக முடியாது. போனீங்கன்னா பரலோகம் கிடைக்காது. சினிமாவுக்கு போகாம இருந்தீங்கன்னா பரலோகம் கிடைக்கும். ஆமென், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப ஃபர்ஸ்ட் லவ், அன்பு எதுல உண்டாகுதுன்னா கொடுப்பது. கவனித்தீங்களா? அப்போ அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு என்ன பண்ணுங்க? சிநேகிதரை சம்பாதியுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களை சம்பாதிக்கணுங்க, நிறைய நட்புகளை சம்பாதிக்கணும். சரியா? அது என்ன? கிவிங், கொடுத்து தான் நீங்க சம்பாதிக்க முடியும், வாங்கி கிடையாது, கொடுக்கணும். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 19:6, நீதிமொழிகள் 19:6 சீக்கிரம். பிரபுவின் தயை அநேகர் வருத்தி கேட்பார்கள், அநேகர் வருத்தி கேட்பார்கள். கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். கவனிச்சீங்களா? கொடை சிஸ்டருக்கு சொல்லுங்க, பைபிள் படிச்சீங்க பாத்தீங்களா, படித்தீங்களா? கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். சொல்லுது புரியுதா? கொடை கொடுக்கிறவனுக்கு தான் சிநேகிதன், எவனும் சிநேகிதன். அப்படியே அமுக்கி கம்முன்னு வச்சிட்டு இருக்கிற ஆள் கிடையாது. கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். அப்ப கொடுக்கிறவனுக்கு தான் சிநேகிதன், சம்பாதிக்க முடியும். அப்ப என்ன செய்யணும்? கொடுக்கிற குணம் நமக்கு வரணும். ஆமென். செகண்ட் பாயிண்ட் சொல்லி முடிச்சிடலாம். கவனிங்க, நல்ல சிநேகிதனுடைய பண்புகள் என்ன பார்க்கிறோம். 2வது வாசிங்க, நீதிமொழிகள் 27:6. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ருவிடம் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். நல்ல கவனிங்க, நல்ல சிநேகிதன் முதல்ல எப்படி நீங்க சிநேகிதரை சம்பாதிக்க முடியும்னா, கொடுத்து தான் சம்பாதிக்கணும். கொடுக்கிற அன்பு உங்ககிட்ட உங்க சிநேகிதர்கள் பார்க்கணும். சரியா? அப்ப நீங்க அவங்களை சம்பாதிச்சிடலாம் தாராளமா. பஸ்ல இருக்கிறேன், நியாயமான தேவைகள், அதுக்கு நான் ஒரு கோட்டர் அடிக்கணும். ஏய் குடுறா, நல்ல சிநேகிதன் தானே, நீங்க தான் மெசேஜ் கேட்ட, அப்ப அது கொடுக்கலாமா? அது கொடுக்கூடாது. எங்க வீட்டால ஐயோ 2-3 பேர் அடிக்கடி வந்து நிற்பாரு, நல்ல ஒரு மாதிரி ஐயா சொல்ற ஐயா அப்படின்னு நிற்பாரு. அது யார் அவரு? கொடுத்த உடனே குவார்டர் வாங்கி உள்ள போடுறவர். அது கொடுப்பேன், நானு கொடுப்பேன், இருந்துக்குன்னே இல்லைன்னு சொல்லணும். ஆமென். அப்படிப்பட்ட ஆளுகளை கொடுக்க கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதே பசியில உண்மையா நிக்கிறாங்க,
தாராளமா வாங்க, உங்களுக்கு தான் முதல். ஆமென். கொடுக்கணும். அது முதல்ல நண்பர்கள் எப்படி சம்பாதிக்க முடியும்? கொடுத்து சம்பாதிக்கணும். நல்ல விஷயத்துக்கு கொடுத்து நாம சம்பாதிக்கணும் அவங்க. ரெண்டாவது, நல்ல சிநேகிதன் எப்படி இருப்பான் பாருங்க, அடிப்பான். நல்ல சிநேகிதன் எப்படி இருப்பான்? சத்தமா சொல்லுங்க. அடிப்பான். தப்பான சிநேகிதன் என்ன செய்வான்? முத்தம் கொடுப்பான். நான் இது புதுசா இருக்கு பாஸ்டர். நல்ல சிநேகிதன் என்ன செய்வான்? அடிப்பான். அந்த வசனத்தை படிங்க மறுபடியும். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். ஏங்க நல்ல நண்பன் என்ன தெரியுமா செய்வான்? கவனிங்களேன், நீ தப்பு செய்யும் போது உன்னை அடிப்பான். உன்னை அடிப்பான். ஆனா டேஞ்சரான சிநேகிதன் யார் தெரியுமா? சத்துருகிடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். நீ 1000 தப்பு பண்ணாலும் சரி மச்சான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஒண்ணு நான் பார்த்துக்கிறேன். கடைசியா உன்னை கையில விலங்கு மாட்டி கூட்டு போவாங்க பாரு, எஸ்கேப் ஆகி ஓடுற முதல்ல அவன் தான். சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆனா நல்லவன் அந்த நேரத்துல அவன் பக்கத்துல நிற்பான். அப்பயே சொன்னல நல்ல கவனிங்க. யாரை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க ஃப்ரெண்டா? யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க? என்கரேஜிங் ஸ்பிரிட்டுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நீ செய்யற தப்புன்னு உனக்கு உணர்த்தாம ஒரு நட்போடு கூட ஒருத்தவங்க கூட நீ பழகிட்டு இருக்கனா சிஸ்டர், பிரதர், நல்ல கவனிச்சிங்க, அவன் நல்ல நண்பன் கிடையாது. ஏன்னா சத்துருவிடும் முத்தம், அவன் முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறான். என்கரேஜ் பண்ணி தப்பான விஷயத்துக்கெல்லாம் அவனை என்கரேஜ் பண்ணி என்ன செய்யுது? விட்டு கடைசியா உன் கையில விளங்க மாட்ட வச்சுட்டு அவன் ஓடுவான், எஸ்கேப் ஆயிடுவான். ஆனா உண்மை உள்ளவன் என்ன செய்வான் தெரியுமா? நீ தப்பு பண்ணும்போதே, டேய் தப்புடா, அதிகோ. சொல்றது உங்களுக்கு புரியுதா? தப்பு. இந்த வாரம் நீ சர்ச்சுக்கு வரல, நல்ல சிநேகிதன் என்ன செய்வானா? இந்த வாரம் நீ சபைக்கு போல, நீ தப்பு பண்றடா. ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை விட்டு விலகுகிறதுக்கு முதல் ஸ்டெப் எது தெரியுமா? ஒரு வாரம் சர்ச்சுக்கு போகாம இருக்கிற அந்த ஒரு பழக்கம் தான் சத்துரு ஸ்டார்ட் பண்றான்னு அர்த்தம். ஒண்ணு. அப்போ அது ஒரு நல்ல நண்பன் என்ன செய்வான்? ஆவிக்குரிய நண்பன் கரெக்டா சொல்லுவான், அதை மிஸ் பண்ற, உனக்கு வருங்காலத்துல ரொம்ப ஆபத்துக்குள்ள போயிட போற, நீ பார், நீ மிஸ் பண்ற, ரொம்ப டேஞ்சருக்குள்ள போற பார் அப்படின்னு சொல்லும் வரும்போது நிச்சயமா நமக்கு என்ன வரும்? அவங்க மேல உண்மையா சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தா அன்பு வரும். ஆனா சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத ஆளா இருந்தா கோபம் வரும். ஆனா இவன் என்ன பண்ணுவான்? ஒரு வாரம் தானே, சத்துரு யாரு, ஒரு வாரம் தானே, அதனால என்னடா இருக்குது, போடா அட்ஜஸ்ட் பண்ணி போலாம் போடா அப்படின்னு சொல்லுவான். கடைசியா தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னை விட்டு விலகி சாத்தா உன்னை கம்பி பிடிக்கும் போது எஸ்கேப் ஆயிடுவான் அவன். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆமென். எப்பவுமே ஒரு நல்ல தோழி என்ன தெரியுமா செய்வா? பெண்கள் சொல்றேன், ஏன்னா இன்னைக்கு பெண்கள் பகுதியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே ஆரம்பிச்சிடறாங்க பாரு. ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே சிஸ்டர்ல பிரதர் தான் சரி ஆரம்பிச்சிடறாங்கல்ல ஃப்ரெண்டுங்க. உடனே ஒரு குரூப் ஒன்று என்னுடைய இதுல வந்தது, என் பையன் என்னுடைய குரூப்ல தான், முட்டாள்கள் குரூப்னு வந்தது, ஃபூலிஷ் டீம். ஆமென். அவன் பார்த்த உடனே சொல்றான், நான் சொன்னேன் இது ஒரு டீம் தேவையான, டெலிட் பண்ணிட்டு டேடி. அல்லேலூயா. தெரியுதா? குரூப்போட பேரே என்னது? சரியில்லை. அதுக்குள்ள நம்ம பூந்தா என்ன ஆகும்? சொல்றது புரியுதுங்களா? அதுக்குள்ள புகுந்தா என்ன ஆகும்? ஏற்கனவே நம்ம மூளெல்லாம் கொஞ்சமா செயல்பட்டு, இன்னும் செயல்படுறதா என்ன ஆயிடும்? சுத்தமா போயிடும். சோத்திரம். சொல்றது உங்களுக்கு புரியுதா? முட்டாள் டீம்னு ஒருத்தர் வைக்கிறானா அவன் நல்லவனா இருப்பான், அதுக்குள்ள இருக்கிறவங்களாம் முட்டாளா தான் இருப்பான். ஆமென். என்னன்னா இன்னைக்கு குரூப்புக்கு பேரு என்னென்ன பேரு? கொலேஜ் குரூப். நல்ல வேலை கொலகார குரூப் போல எல்லாம் கூட இருக்கும். காலம் பயங்கரமா போயிட்டு இருக்குது இப்ப இருக்கிற ட்ரெண்ட். பாருங்க, தப்பான ரூட் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு நீ செய்யும் போது உன்னை எச்சரித்து புத்தி சொல்றவன் நல்ல நண்பன். அவன் இப்ப தெரியாதானா? எப்ப தெரியுமா? அடிபட்டு உதப்பட்டு நொந்து நூலா போகும்போதுதான் அவனுடைய ஞாபகம் உங்களுக்கு வரும். அந்த பொண்ணோட ஞாபகம் வரும். அப்பயே சொன்னான். நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, பாஸ்டர் அப்பயே சொன்னாரு, அப்பயே சொன்னீங்க பாஸ்டர்.
சொல்றது புரியுதுங்களா? ஆனா நல்ல நண்பன் கிடையாது. நீ தப்பு பண்ணும்போது உன்னை எச்சரிக்கிறவன் தான் நல்ல நண்பன். நீ தப்பு பண்ணும்போது சிரிச்சுக்கிட்டு உன் கூட இருந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிற ஆட்கள் நல்ல தோழி கிடையாது. கர்த்தர் பிள்ளைங்க கவனமா இருக்கணும். கிழிஞ்சு போன பேண்ட்டை போட்டு வருவீங்க சர்ச்சுக்கு, ஒரு நல்ல நண்பன் என்ன சொல்லுவான்? வெல் டன், சூப்பரா போட்டு வந்துக்கிற பாரு. அப்படி என்னவா? ஏய் தப்பு பண்ற, பேண்ட் சரியில்லை, என்ன இது தொடலாம் தெரியுது, முதல்ல மாத்து சொல்லுவானா நல்ல நண்பன்? இப்போ மாடல்ஸ் காதுல கம்மல், புரியுதா? கம்மல். நான் ஒரு தம்பி பார்த்தேன், என்னடா காதுல கம்மல் போட்டுக்கிற, என் பார்த்த உடனே அங்க பார்க்கும்போது உசாரணை பண்ணிட்டான், கைட்டான். கைட்ட நல்லது. இப்ப போகும்போது என்ன பண்ண போற? போகும்போது என்ன பண்ண போற? உடனே செய்ய போற? நான் சொல்றேன், பாஸ்டர் பார்க்கறதோட ஏசப்பா பார்த்துட்டு இருக்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆமென். அப்போ நல்ல நண்பன் என்ன செய்வான்? என்ன செய்வான்? சொல்லுங்க சொல்லுங்க. தப்பு. காதல் கம்மல் போடுறது தப்பு. காதல் கம்மல் யார் போடுவா? சிஸ்டர்ஸுங்க போடுவாங்க. வெளிநாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா ஓரின சேர்க்கை அவங்க போடுவாங்க காதல் கம்மல். ஆண்கள் ஆண்கள் பெண்கள் பெண்கள் திருமணம் அவங்க என்ன செய்வாங்க? காதல் கம்மல் போடுவாங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த ட்ரெண்ட் என்ன செஞ்சிச்சு? சினிமாக்குள்ள வந்துருச்சு. சினிமாக்குள்ள வந்த உடனே இப்போ அது எங்கேயும் வந்துருச்சு. நீங்க வேலை செய்யற ஆளுங்க அப்போ என்னதான் வேலை செய்யற இடத்துல, ஸ்கூல் இடத்துல, காலேஜ் இடத்துல அவன் போடுவான். உலகத்தை படம் பார்த்துட்டு போட்டிருப்பான். ஆனா நம்மளால என்னதான் அதுல ஒழுங்கா ஒப்பு கொடுக்கலன்னா, அவன் வேலை செய்யறவன், அவன் அப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் காலேஜில் படிக்கிறவன், ஸ்கூல்ல படிக்கிறவன் போட்டுக்கிறத பார்த்து நம்மளால கொஞ்சம் போட்டுக்கலாமே. ஹேர் ஸ்டைல்லாம் நல்லா கவனிச்சிங்களா? அப்படி வருது பாரு, வீல வருது பாரு ஹேர் ஸ்டைல். எங்க கத்துக்கிறீங்கம்மா இதெல்லாம்? எங்க? நல்ல நண்பனா இருந்தா கண்டிப்பா சொல்லுவோம், உன் ஹேர் ஸ்டைல் சரியில்லை, மாத்திருப்போம். ஆமென் ஆமென் அல்லேலூயா. நல்ல நண்பனா என்ன சொல்லுவான்? சரியில்லை ஸ்டைலு, வீல போகுது அப்படியே. பாபு ஷாப்ல உட்காந்துக்கிறேன், இப்ப கேட்கறான் வந்து அந்த பாபு ஷாப் அழகு, வீல வெட்டணுமா யூல வெட்டணுமா? எப்பா ஏபிசிடியே இருக்குது போலப்பா இதுக்கு. எப்படி ஹேர் ஸ்டைல் வெட்டினது எனக்கு அப்புறம் தெரியுது. இல்ல எல்ல வெட்டுமா? அப்ப நாங்க வச்சிருக்கேன் எல் யூ வீலாம். ஓ ஏபிசிடியே இருக்கு போல இருக்குது முடி வெட்டுறதுக்கு இந்த காலத்துல. அப்பெல்லாம் நம்ம அப்பா உட்கார வச்சாருன்னா வெட்டுங்க, ஒட்ட வெட்டுங்க. அதுதான் ஏவம் கிடையாது, எல்லாம் கிடையாது, வீயும் கிடையாது. ஒட்ட வெட்டுங்க. போலீஸ்காரன் எங்க அப்பா இன்னைக்கு ஞாபகம் இருக்குது, போலீஸ்காரன் வெட்டு வெட்டுங்கன்னு. ஆமென். நல்லா இருந்தா நாங்களும் புரியுதா? இன்னைக்கு எல்விடி அது என்னமோ வருது. புரியுதா? இதெல்லாம் யார் கத்து கொடுத்தது? உலகம். ஆமென். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அந்த காலத்தெல்லாம் பார்த்தோம்னா நல்ல இவ்வளவு தூரம் கழுத்து அப்படி மூடிக்கணும், இவ்வளவு தூரத்துக்கு ஃபுல்லா இருப்பாங்க சிஸ்டர்கள். இந்த காலம் பின்னாடி ஒண்ணுமே காணும், ஒரே ஒரு கயிறு மட்டும் தொங்குது. உண்மை. ஆவிக்குரியவங்க கொடுங்க. நம்ம சர்ச்சில் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு யாரும் பார்க்க முடியல. சோத்திரம். பார்த்துட்டேன்னா சொல்லிடுவேன், சிஸ்டர் கயிறு தொங்குது, ஃபுல் க்ளோஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. சரியா? காட்டக்கூடாது. இல்ல முதுகு காட்டலாமா? என்ன மாதிரி பாக்குறீங்க? சிஸ்டருக்கு முதுகு காட்டலாமா? வார்த்தை வரலன்னா டவுட்டா இருக்குது, காட்டக்கூடாது. ஒரே ஒரு கைது வாங்கி சப்போஸ் ஏதோ குழந்தை இருந்துச்சுன்னாங்க ஒரு பொசுக்கு நவுந்துக்கும். அதுக்கப்புறம் இப்ப மாட்டு யாருன்னா புரியுதா? இல்லையா? வேற என்ன பண்ணுவீங்க நீங்க? எல்லாத்தையும் என்ன செய்யணும்? முதுகெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. அதுக்கு இவ்வளவு தூரம் எல்லாம் போட வேணாம்னு சொல்ல, அகத்துக்கு அழகா ஒரு அளவுக்கு இருங்க. பின்னாடி காமிச்சிங்க இருக்குது, நல்லா ஜாக்கெட் தைக்கிறீங்க, அதுன்னா இங்க ஒரு வெட்டு, இங்க இங்க தெரியுது, இங்க தெரியுது. அதான் யோசிச்சு பார்த்தீங்களா? எங்க நம்ம உடம்பு கணவனுக்கு மட்டும்தான் தெரியணும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? உன் கட்டின புருஷனுக்கு மட்டும்தான் உடல் தெரியணும்.
வேற யாருக்கும் உங்களுக்கு தெரியற உடல் தெரியற மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. ஆம்பளைங்களா தான் அவுத்து போட்டுமா 4 பட்டனும் அப்படி வருவார். என்ன அவுத்து போட்டு வர பட்டன் எல்லாம் எவ்வளவு ஆம்பளைங்க காட்டுறதுக்கா? பொம்பளைங்களுக்கு அதே சட்டம் தான், ஆம்பளைங்க அதே சட்டம் தான். நல்லா ஃபுல்லா என்ன செய்யணும்? வெளியே போறியா, வேலைக்கு போறியா, நல்லா டை கட்டு, நல்ல பட்டன்ஸை போடு. ஆமென். மாத காட்டினோட சட்டையை அப்படியே அவுத்து போட்டு ரோட்ல நிக்கு. அப்படி போற வர பொண்ணுங்களுக்கு எல்லாம் கண்ணு இல்ல, ஏன் நிக்கிற? தப்பு தானே? ஆமென். ஹீரோவா? இதெல்லாம் யார் கத்துக் கொடுக்கறதுன்னு நினைக்கிறீங்க? இயேசு கத்துக் கொடுப்பாரு. உலகத்துல இருந்து கத்துக்க. இதெல்லாம் நம்ம செய்யும் போது நல்ல ஃப்ரெண்ட் இருந்தானா என்ன செய்வான்? அடிப்போம். பாஸ்டர் ஏதோ சொல்லுங்கிறாரு, நிறைய பேர் மனசுல என்ன போட்டு நல்லா பப்புள் காம விட்டு நசுக்குங்க. ஆனா நல்ல ஆட்கள், நல்ல ஆவி சிந்தை இருக்கிறவங்க என்ன செய்வீங்க? இயேசுவே தப்பிக்கிறேன், நான் தப்பிக்கிறேன், என் ரூட்டை சரி பண்றீங்கப்பா, நன்றி சொல்ல புரியுதுங்களா? அடிப்பான். சொல்றதால உண்மையான சிநேகிதனை ஏற்றுக்கொள்றவன் ஏற்றுக்கொள்வான், ஏற்றுக்கொள்ளாதவன் கண்டிப்பா கஷ்டம். ஆனா இதை கண்டுக்காதவன் என்ன பண்ணுவான்? இதெல்லாம் தேவையில்லை, நேரத்துக்கு அவன்கிட்ட போய் நம்ம சொல்லிக்கிட்டு அது எப்படின்னா போகுது, எங்கன்னா போதும், அது வாழ்க்கை அழிஞ்சு போகுது. நம்ம ஏன் இதை சொல்லி? அவன் நல்லவன் கிடையாது. சரியா? அப்படி கண்டுக்காம சரிம்மா எல்லாம் ஓகேப்பா, எல்லாம் ஓகேப்பா அப்படின்றது யூதாஸ் என்ன செய்யலாம்? வந்து அழகா நான் யாருக்கு முத்தம் கொடுப்பேன்னு அவங்க தான் இயேசு முத்தம் கொடுத்து இயேசுவை காட்டி கொடுத்தான். தெரியுதா உங்களுக்கு? எல்லாத்துக்குமே செல்ல மாதிரி அப்படி முத்த மாதிரி அப்படிதான் வர மாதிரி இருக்குன்னா நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஒரு நல்ல நண்பன் உன்னை கண்டிக்கிற நேரத்துல கண்டிப்பான், தட்டி கொடுக்க நேரத்துல தட்டி கொடுப்பான், எச்சரிக்க வேண்டிய நேரத்துல எச்சரிப்பான், சரி பண்ண வேண்டிய நேரத்துல சரி பண்ணுவான், அன்பு காட்ட வேண்டிய அன்பு காட்டுவான், எப்போ உன்னை குட்டணுமோ குட்டுவான். தட் இஸ் a good friend. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறாங்களா? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, அப்படிப்பட்ட நண்பர்களை சம்பாதி, அப்படிப்பட்ட நண்பர்களை சம்பாதி. தேவையில்லாத நண்பர்கள் என்ன செய்யாத? சம்பாதித்துக் கொள்ளாது. ஹல்லேலூயா. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் ஏகப்பட்ட செய்திகள் உண்டு. ஆண்டு சித்தம் தான் நம்ம பார்ப்போம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. கடைசியா ஒண்ணே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். எழுதிங்க, டைரியில் எழுதிங்க, படிக்க வேண்டாம். மத்திய 16ஆம் அதிகாரம் 21-23. இயேசு நல்ல நண்பனாக பார்க்க பாருங்க. சிலுவைக்கு இயேசு போனோம், சிலுவைக்கு போனோம். உலகத்தின் இரட்சகர், எல்லாருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கணும். அதுதான் இயேசுவுக்கு நியமித்த பிதாவினுடைய திட்டம். ஆனா பேதுரு மூலமா சாத்தான் உள்ள பூந்து பேதுரு மூலமா இயேசு கிட்ட போய் பேதுரு இயேசு கிட்ட போய் என்ன சொல்றான்? நீ சிலுவைக்கு போக கூடாது, நீ சிலுவைக்கு போக கூடாது, நீ சிலுவைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு கடிந்து கொள்ள தொடங்குறான். அந்த நேரத்துல இயேசு நல்ல கவனிங்க, பேதுரு பார்த்து என்ன சொன்னாரு? அப்பாலே போ, பின்னாக போ சாத்தானே. எவ்வளவு பெரிய வார்த்தை இல்ல? எவ்வளவு பெரிய வார்த்தை இல்ல? நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிருக்கிறேன். யாரோ ஒருத்தர் பாஸ்டர் முட்டி ரொம்ப வலிக்கு போகுது பாஸ்டர், கொஞ்சம் அப்படி எழுந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நான் சொல்றேன் பின்னாக போ சாத்தானே அப்படின்ற. எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி இருக்கும்? இந்த மனுஷங்கிட்டயா போய் சொன்னோம்? மூளை அறிவு இதை பத்தியா? பின்னாக போ சாத்தானே. நம்ம பாவம் பருதான் சொன்னா பின்னாக போ சாத்தானே கவனிச்சிக்கலாம். ஆனா முக்கியமான விஷயம், சிலுவைக்கு போன இயேசு முழங்கால் படித்து முக்கியம் இல்லையா? இன்னைக்கு நிறைய முழங்கால் ஜெபமே கிடையாது. 10 நிமிஷம் போய் நீ ஏசப்பா நைட்டெல்லாம் சுத்திட்டு வந்துட்டப்பா, பாத்துக்க நைட்டெல்லாம் தூக்கத்துல பாத்துக்கோ. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஜெபம் தான் ஓடிட்டு இருக்குது நிறைய பேர் வாழ்க்கையில. பரலோகம் எப்படி போக போறீங்கன்னு தெரியல. ஆமென். முழங்கால நின்னு ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சிலுவைக்கு நீங்க போக கூடாது. தடுக்கிறான் பேதுரு மூலமா சாத்தான் உள்ள புகுந்து அந்த காரியத்தை செய்யறவாங்க. ஒரே வார்த்தை, அப்பாலே போல சாத்தானே. கவனிங்க, பேதுரு சொல்லி இருக்கலாம், இனி நான் உங்களை பின்பற்றவே மாட்டேன் சொல்லிருக்கலாம். ஏன்னா என்ன பார்த்து என்ன பண்ணிட்டீங்க? சாத்தானின்னு சொல்லிட்டீங்களே. சாத்தானோட தூதன் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, டைரக்டா என்ன பண்ணிட்டீங்க? சாத்தானின்னு சொல்லிட்டீங்களே, நான் உங்களை பின்பற்ற மாட்டேன் அப்படின்னு பேதுரு போயிட்டு இருக்கலாங்க. அவனுக்கு தெரியும், என்னை குற்றவர், என்னை அடிக்கிறவர் நல்லவர், என்னை சரிபடுத்துகிறவர்
எத்தனை பேருக்கு கை இருக்குது? அல்லேலூயா. என்னை சரிபடுத்துகிறவர், அல்லேலூயா, என்னை அவர் சொல்லட்டும். ஆமா, இப்பதான் உனக்கு தெளிவு வருது. சிலுவைக்கு போனா நம்ம பாவமே முதல்ல மன்னிக்கப்படாது, உலகத்தின் பாவமே மன்னிக்கப்படாது. சிலுவைக்கு போய் தானே ஆகணும். இயேசு தப்பு பண்ணிட்டுமே, சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டோமே. தெளிவா சொன்னார், பின்னாக அப்பாலே போ சாத்தானே போ, எனக்கு நீ இடரலா இருக்கிற. பேதுரு சொல்ற ஆமென். நான் பேதுரு இயேசு விட்டு போலங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். இதை யூதாஸ் அவனுக்கு இயேசுவே காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்து மட்டுமல்ல, மொத்தமும் வந்து செய்கிறான். புரியுதுங்களா? அவன் நோக்கம் எல்லாம் பணம் தான். புரியுதுங்களா? கூடவே தான் இருந்தான். பணத்தின் நோக்கம் கடைசி இயேசுவே காட்டி கொடுத்தான். ஆண்டவர் அவனை பார்த்து சிநேகிதன் தான் சொன்னார். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? தப்பான சிநேகிதன் யூதாஸ். அதனால முத்தம் அப்படியே நிதமா, எப்ப பாரு எப்பவுமே அவங்களுடைய ஸ்டைலே எப்படி இருக்கும்னா எதமா தான் இருக்கும். எப்படி இருக்கும்? அடே எதமா தான் இருக்கும். புரியுதா? ஒரு நாளாக நம்பிடாத. மா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கிற சிஸ்டர், எதம்மா உன் ஃப்ரெண்டு பார்த்து எதம்மா எப்ப பாரு பரவாயில்ல, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தெரியும், அதெல்லாம் நாடி இருக்குது, இதுல நாடி இருக்குது, அப்படி எதம்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறானா அவன் டேஞ்சர். உன்னை நறுக்குன்னு கொட்டுறான் பாரு, உன்னை எச்சரிக்கிறான் பாரு, அவன் தான் கரெக்டான சிநேகிதன். ஆமென். அதனால நல்ல சிநேகிதன் என்ன செய்வான்? நல்ல சிநேகிதன் அடிப்பான். எதுல? வார்த்தையால் அடிப்பான். சில வேலையில கையில கூட அடிச்சிருவான். பாவத்துல புரியுதுங்களா? பாவனம் வந்து வச்சுக்க, சில வேலையில கையில கூட அடிச்சிருவான். நல்லவங்க அவங்க கை வைத்துவான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் பிள்ளைகளே, இன்னொரு காரியம் இருக்குது, நேரம் இல்லை நம்ம. ஆமென். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஒண்ணு, நல்ல சிநேகிதனை சம்பாதிக்க ஃபர்ஸ்ட் என்னது? கொடுக்கணும். கிறிஸ்துவின் குணமே கொடுக்கிற குணம், கிறிஸ்டியானிட்டியே கொடுக்கிற குணம். ரெண்டாவது, நல்ல சிநேகிதனுடைய அந்த பண்பு என்ன செய்வான்? அடிப்பான். புரியுதா? அடிப்பான என்னது? தப்பு செய்யும் போது கண்டிப்பான். மீறினா உன்னை அடிக்க கூட செய்வா. அவதான் நல்ல தோழி, நல்ல நண்பன். இந்த மாதிரியான நண்பர்கள் உங்க வாழ்க்கையில சம்பாதிங்க. நீங்க கொடுத்து நண்பர்களை சம்பாதிங்க. அடுத்த ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு இங்க இருக்கிற அத்தனை பேருமே கொடுத்து நான் நண்பர்களை சம்பாதித்தேன். அல்லேலூயா. என் பணத்தை கொடுத்து, என் நேரத்தை கொடுத்து, என் பொருளை கொடுத்து, எப்படி கிறிஸ்துவின் அன்பை தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ கொடுத்து இன்றைக்கு என் நண்பனை தோழியை சம்பாதித்துக் கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. பாஸ்டர் பிரதீப் முன்னால் வந்து கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, வெளியேற பெற்ற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரமா. ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள் என்று எழுதியிருக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு கேட்ட வார்த்தைகள் எல்லாம் நாங்க கை கொள்ளுகிறோம்ப்பா. நல்ல நண்பன் கொடுப்பான் என்று சொன்னிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படியே நடக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற கசப்புகள், வெறுப்புகள் எல்லாம் ஓடட்ட ஆண்டவரே. நம்ம போல அந்த நேசிக்கிற இருதயம், கொடுக்கிற இருதயம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். நல்ல நண்பன் அடிப்பான், கண்டிப்பான் ஆண்டவரே என்று சொன்னீங்கப்பா. நாங்க நல்ல நண்பனா இருந்தா தவறு செய்கிறவங்களை ஆண்டவரே சுட்டி காட்டி நாங்க திருத்தணும். ஆண்டவரே, எங்களை அடிக்கிற நண்பர்களை நாங்க ஏற்றுக்கொள்ளணும். எங்களை கண்டிக்கிற நண்பர்களை நாங்க ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, தப்பு செய்யறதுக்கு உடந்தையா இருக்கிற நண்பர்களை விட்டு நாங்க விலகி வரணும். கர்த்தர் எங்களை உணர்த்தினதற்காக நன்றி. இந்த வார்த்தைகளுக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல நண்பர்கள், தீய நண்பர்கள் யாருன்னு இடம் கண்டுபிடிச்சு நாங்க பயண உதவி செய்யுங்க. உம்மை போல அந்த சிநேகிக்கிற இருதயங்களுக்குள்ள உண்டாகட்டும். நாம மகிமைப்படட்டும். இந்த வார்த்தைக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். 30, 60, 100 எங்களுக்குள்ள பலன் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். 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 இடது கை நெஞ்சில் வைங்க, வலது கை தலையில் வைத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும், சந்தோஷ சமாதான சுகமும் பாதுகாப்பும் இயேசு வருகிறவரை நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you sisters. God bless you brothers. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவர் நல்ல வாழ்த்துங்க. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.